பிரம்மா குமாரிகளின் சிவ தரிசன திருவிழா. நம் இத்திருவிழாவில் அநேக அரங்குகள் உள்ளன. சொல்லுங்க. அதில் பாரதத்தில் பிரசித்தி பெற்ற 12 ஜோதிர்லிங்க தரிசனமும் உண்டு. இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய கேதார்நாத், பூனேயில் அமைந்துள்ள பீமாசங்கர், முக்தி சேத்திரமான காசியில் காசி விஸ்வநாதர், நம் தமிழகத்தில் உள்ள ராமநாத சுவாமிகளும் தரிசனங்கள் உண்டு. சிருஷ்டியின் ரகசியம், உலகத்தினுடைய ரகசியத்தை தெளிவாக கூறும் ஸ்டால். முதலில் சத்தியுகம், இரண்டாவது ராமராஜ்யம், ராமரால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராமராஜ்யம். அடுத்ததாக துவாபர யுகம், தர்மாத்மாக்களுடைய அவதாரம் ஏற்பட்ட யுகம். அடுத்து இன்றைய கலியுகம். எங்கு பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, அதர்மம், அக்கிரமம் தலைதூக்கி இருக்கக்கூடிய காலகட்டம். இறுதியாக பரமாத்மா அவதாரம் ஆகியிருக்கும் சங்கம யுகம். இதுவே கலியுகத்திற்கும் சத்தியுகத்துக்கும் இடைப்பட்ட யுகம். பஞ்சபூத லிங்கங்களில் முதலில் பிருத்திவி லிங்கம், திருவானை காவலில் ஜலலிங்கம் ஜம்பேஸ்வரர் சுவாமிகள், திருவண்ணாமலையில் அக்னிலிங்கம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமிகள். அடுத்ததாக வாயுலிங்கம் ஸ்ரீ காளகஸ்தியில் ஸ்ரீ காளகத்தீஸ்வரர் சுவாமிகள். இறுதியாக சிதம்பரம் தில்லையில் ஆகாசலிங்கம் ஸ்ரீ நடராஜ சுவாமிகளும் ஸ்ரீ சிவகாமி அம்மாவும் எழுந்தருளி காட்சி தருகிறார்கள். தேவனுக்கெல்லாம் தேவன் மகாதேவன், பரம்பொருள் பரமாத்மா. ஆனால் தேவி தேவதைகளில் சங்கரர் முதற்கொண்டு அந்த சிவனைத்தான் வழிபட்டார். எனவே சிவனும் சங்கரரும் வேறு வேறு. இது கோடிலிங்க தரிசனம். கோடான கோடி மக்களின் மனதில் குடிகொண்டிருக்கும் பரம்பொருள் பரமாத்மா கோடி உருவங்களாக காட்சி தருகிறார். அனைவரும் நேராக நிமிர்ந்து ரிலாக்ஸாக அமர்ந்து கொள்ளுங்கள். சில நிமிடம் மனதை ஒருமுகப்படுத்தி தங்கள் முன்பு இருக்கக்கூடிய ஒளி புள்ளியை கண்களால் பாருங்கள். உலக மறுமலர்ச்சியை நோக்கிய பிரம்மகுமாரிகளுடைய 88 ஆண்டு பயணம். இதனுடைய ஹெட் ஆபீஸ் மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இதனுடைய நிறுவனர் லேக்ராஜ் என்ற சாதாரண மனிதன் ஆன்மீக இன்ஸ்பிரேஷன் பெற்று இந்த ஆன்மீக புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றார். இது சிந்து ஹைதராபாத்தில் உருவானது. பாகிஸ்தான் ஒன்றாக இருந்த பொழுது இந்தியாவுக்கு மாறியது. அங்கிருந்தே உலகளவிலும் இதனுடைய சேவை விருத்தியானது. பல ஆன்மீக சகோதரர்களும் நண்பர்களும் இதனுடைய தொடர்பில் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகிலேயே மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி இல்லாமல் இயற்கை வளத்தை பயன்படுத்தும் இந்தியா 1 சோலார் தெர்மல் பிளான்ட்டும் உள்ளது அங்குதான். அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கும் மக்களை, அதாவது கும்பகர்ண உறக்கத்திலிருந்து விழிப்பிப்பதற்காக பிரம்மா குமாரிகள் பரமாத்மா ஞானத்தை அனைவர்களுக்கும் வழங்குகிறார்கள். ஓம் சாந்தி ஹெல்ப்லைன், உங்கள் பிரச்சனைக்கு எங்கள் தீர்வு. இது அநேக பிரச்சனைகளை ஆராய்ந்து உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டரைஸ்டு தீர்வு முகாம். மனிதர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக குணங்களை அவர்களே கண்டறியும் நட்பண்புகள் சார்ந்த விளையாட்டு. மனித குலத்தில் 16 தனித்துவங்கள் நிறைந்திருக்கிறது. அதை காட்டும் பர்சனாலிட்டி மானிட்டர். சரியான கண்ணோட்டத்தை தம்மிடம் பகிர்வதே இப்பதத்தின் நோக்கமாகும். ஆத்மா என்று உணர்ந்து ஆழ்ந்த அமைதியின் அனுபவத்தை செய்வது மற்றும் தந்தையின் அன்பான நினைவுகளில் ஈர்க்கப்பட்டிருப்பது. இப்போது நாம் உள்நோக்கு முகமாக ஒளி பொருந்திய அதிசூட்சமமான ஜோதி புள்ளியாக
உண்மையான ஆத்மா. நான் இந்த உடலில் இருக்கும்போது ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறேன். எப்போது ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டு